محمد رسول الله. الحمد لوليه والصلاة على نبيه أما بعد فقال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எங்கள் இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தல் புரிவாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு உன்னுடைய இல்லத்திலே என் மூலமாக எந்த கல்வியை வழங்க நாடுகிறாயோ அதை ஹைரோடு தந்தல் புரிவாயாக. என்னுடைய நாவிலே கலிமத்துல் ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. பிஜாஹி சையதனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மானபியின் உம்மத்திலும் மறைநெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மார்க்கத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை நமக்கு தந்தருள் புரிவானாக. மார்க்கத்தை புரியாமல் ஒரு சில மனிதர்களுடைய குழப்பத்தினால் பல்வேறு சூழ்நிலைகளில் மனிதன் வழி தவறி விடுகிறான். மார்க்கத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் எக்காலத்திலும் உலகத்தில் ஜெயிக்க முடியாது. மார்க்கமே இந்த உலகத்தில் அவன் வாழ்வதற்கு வழிகாட்டியாகவும் ஒளியாகவும் திகழ்கிறது. அன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இல்முல் ஹால், சமீபத்தை பற்றி பேசுவது தான் ஒரு ஆலிமுக்கு அழகு. ஏதோ சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று ஹஜ்ஜை பற்றியோ உம்ராவை பற்றியோ நான் பேசக்கூடாது. இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழகத்தின் தலையெடுத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தீர்மானிக்கக்கூடிய அது தேர்தல் வர இருக்கிறது. ஒரு சில மனிதர்கள் நமக்கு மத்தியிலே உள்ளார்கள். அவர்கள் எல்லாம் பள்ளிவாசலுடைய மேடையிலே தேர்தலை பற்றியும் அரசியலை பற்றியும் பேசப்பட வேண்டுமா? பள்ளிவாசல் அதற்கான இடமா? அரசியலுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? அரசியல் ஆலிம் பேசலாமா? மௌலானாக்கள் எல்லாம் பள்ளிவாசலிலே தொழ வைத்து குதுபா கொடுத்து பேருரையாற்றி பயான் செய்து கொள்வதற்குத்தான் அவர்களுக்கு தகுதி. அவர்கள் உலகத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அதை முதலிலே ஷரியத்திலே கூடுமா? பள்ளிவாசலில் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு கடமைகளை பற்றி பேச வேண்டும். அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தின் உபதேசம் செய்ய வேண்டும். இந்த மேடையை உலகத்திற்காக பயன்படுத்தலாமா? அது கூடாது. அரசியல் வேறு, இஸ்லாம் வேறு என்று தனித்தனியான ஒரு குழப்பத்திலே நமக்கு மத்தியிலே பல்வேறு நபர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்று ஒரு சில துளிகள் இஸ்லாத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மலக்குமார்களிடம் சொல்லுகிறான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குகளே, நான் என் பிரதிநிதியை உலகத்தில் படைக்க இருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்பது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பட்டம். அது ஒரு மிகப்பெரிய பதவி. அது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த மனிதனை இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவனாக படைத்துள்ளான். அடுத்ததாக ஹஜ்ரத்தே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறுவார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா. அரசியல் என்ற வார்த்தை வந்த ஹதீஸ் என்றால் இதுதான். பனி இஸ்ரவேல்கள் அவர்களில் நபிமார்கள் தான் அரசியல் செய்தார்களாம், ஆட்சி அதிகாரம் செய்தார்களாம். அவர்களுக்கு மன்னர் ஆட்சி கிடையாது. பனி இஸ்ரவேல்களில் ஒரு மிகப்பெரிய தொடர் அவர்களுக்கு தொடர்ந்து வந்தது என்று சொன்னால் அவர்களை அதிகாரமும் ஆட்சி அதிகாரம் செய்தது நபிமார்களாம். குல்லமா ஹலக நபியுன், அதிலே ஒரு நபி இறந்து விட்டால் எந்த நபியிடம் பொறுப்பு இருக்கிறதோ அந்த நபி இறந்து விட்ட பிறகு ஹல்ஃபஹு நபியுன், அல்லாஹ் அவர்களுக்கு பின்னாலே இன்னொரு நபியை கொடுப்பானாம். வலா நபிய பாதி, ஆனால் எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நபிமார்கள் வரக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹ்வை பற்றி சொல்லித்தரத்தானே நபி வர வேண்டும். மார்க்கத்தின் உபதேசம் செய்வதற்காகத்தானே நபி வர வேண்டும். வேதங்களை கொடுப்பதற்காகத்தானே நபி வர வேண்டும். நபிக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பவர்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் உரைக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரம் செய்து வந்தது பனி இஸ்ரவேல்களுக்கு மன்னர்கள் அல்ல, உலகத்தின் மனிதர்கள் அல்ல, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் புறத்திலிருந்து நபிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபிமார்கள் தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்து
அரசியல் புரிந்தார்கள் என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அன்பர்களே, இந்த உலகத்தில் பல்வேறு நபிமார்கள் அரசியல் செய்தார்கள். அரசியல்னா இன்னைக்கு அரசியலை வச்சு நீங்க அன்றைக்கு அரசியல் कंपेयर பண்ணாதீங்க जी. आज के जो ज़माना है, आज की शादियों को देख के उस ज़माने के शादी को हम कंपेयर नहीं करेंगे. आज की बिजनेस को देख के उस ज़माने के बिजनेस को कंपेयर नहीं करेंगे. आज के खाने पीने को देखकर उस ज़माने के खाने पीने को कंपेयर नहीं करेंगे. मगर आज की सियासत को देखकर मुस्तफ़ा के दौर के सियासत को आप कैसे कंपेयर कर सकते? वो तो पाक दौर था, वो नेक दौर था जी. அரசியல் என்பது சுத்தமானது. ஆனால் இன்று அதிலே அடைக்கலம் பெற்றவர்கள் யார் தெரியுமா? நான் சொல்லல, யார் சொல்றா? இந்த உலகத்தின் மனிதர்கள் சொல்லுகிறார்கள், அயோக்கியனின் கடைசி அடைக்கலம் அரசியல் என்று சொல்லுகிறார்கள். காரணம், அது தூய்மையானது தான். ஒரு கோப்பை தூய்மையானது. அதிலே என்ன பானம் நாம் அருந்துகிறோம் என்பதே முக்கியமானது. அதிலே பாலையும் அருந்தலாம், மதுவையும் அருந்தலாம். இன்று அது மது அருந்தப்படுவதனால் அந்த கோப்பையை தவறான முறையிலே சித்தரிப்பது மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மார்க்கத்தை கொடுத்தான் என்று சொன்னால், இந்த மார்க்கம் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதை மட்டும் உபதேசிப்பதற்கு அல்ல. பல நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பகுதியை மக்களுக்கு மார்க்கம் போதிப்பதற்காக மட்டுமல்ல, அரசின் அதிகாரத்திலும் அரசாட்சியிலும் அரசியலும் செலவழித்தார்கள். அன்பர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுக்கு மிகப்பெரிய கனவின் விளக்கத்தை அவர்கள் அறிந்திருப்பதற்காக அவர்களுக்கு மோஜிதாவை கொடுத்தான். பல சூழ்ச்சிகள் நடந்தது. சிறைச்சாலையிலே ஹஜ்ரத் யூசுப் அடைக்கப்பட்டார்கள். பிறகு மன்னனுக்கு ஒரு கனவு வந்தது. இந்த கனவின் விளக்கத்தை எப்படியோ தொடர்ச்சியாக ஹஜ்ரத் யூசுப் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த கைதி ஜி அவர்களுக்கு தெரியும் என்பதாக மன்னனுக்கு அறியப்பட்டது. எகிப்து நாட்டின் அரசன். உடனே ஹஜ்ரத் யூசுப் அழைக்கப்பட்டார்கள். விவரம் கேட்கப்பட்டது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுடைய விளக்கத்தை தெள்ளத் தெளிவாக மன்னனுக்கு முன்னால் அப்படியே ஒப்பித்தார்கள். மன்னன் சொன்னான், எனக்கு பதிலாக நீ இந்த இடத்திலே அமர்ந்து அந்த கனவின் விளக்கப்படி நீர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அந்த 7 மெலிந்த மாடுகள், பிறகு அந்த கனவின் ஒட்டுமொத்த விளக்கத்தையும் செயல்முறை நீங்கள் படுத்துங்கள். அதற்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் சொன்னார்கள், வேண்டாம், மன்னனாக நீ இருந்து கொள். இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை என்னவாக்கு தெரியுமா, மன்னனா இருந்துக்கோ. பொறுப்பு என்ன பொறுப்பு கேட்டார்கள் தெரியுமா? அந்த எந்த விஷயத்தில் தவறு இருக்கிறதோ, எந்த விஷயம் குழப்பமாக மாறுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எனக்கு தான். அன்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர் நாட்டிலே வகித்த அந்த பதவி என்ன தெரியுமா? இன்னைக்கு எக்ஸாக்ட்லி எக்கனாமிக் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. காரணம் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபிதானே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கம் போதிக்க வந்தவர்கள் தானே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி தானே பேசியிருக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு மனிதர் எப்படி ஏறினார் என்று நீங்கள் கேட்டால் அதுதான் நபியுடைய பொறுப்பு. மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை அந்த தகுந்த நேரத்தில் தீர்த்து வைப்பது தான் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் பேசக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய கடமை. மக்கள் சூனியத்தில் இருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சூனியத்திற்கு பதிலாக அனுப்பினான். ஜி மக்கள் தீமையில் இருந்தால் நபிமார்களை அந்த தீமையை அழிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பினான். மக்கள் இருக்கக்கூடிய தீங்கை சொல்லாமல் தாங்கள் அல்லாஹ்வை பற்றி மட்டும் ரசூலை பற்றி மட்டும் பேசுவோம் என்று சொன்னால் அது இஸ்லாம் அல்ல. ஜி மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஒட்டுமொத்த நபிமார்களுடைய சமுதாயமும் சரி இந்த வேலையை தான் செய்தது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவா இருந்தாங்க? நமக்கெல்லாம் தெரிஞ்சது, முஸ்லிம்களா எங்கெல்லாம் பயான் பண்றாங்களோ, கலீமுல்லா அல்லாஹ்வோடு பேசக்கூடியவர்கள், நபியுல்லா அல்லாஹ்வுடைய நபி, சாஹிபு தௌராத் கொடுக்கப்பட்ட நபி, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அவர்களுடைய வாழ்நாளின் ஒரு பக்கம் தான் இது. மறுபக்கம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய புரட்சியாளர் ஜி, அரசியல்வாதி, மிகப்பெரிய புரட்சியை ரெவல்யூஷனரி லீடர் அவர்கள். மக்களுக்கு நீதியை பெற்று கொடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர்கள். பனி இஸ்ரவேல்கள் 6 லட்சத்தி கிட்டத்தட்ட 20,000 மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் அடிமைப்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த மிஸ்ர தேசத்திலே அவர்கள் அடிமையின் சங்கிலிக்கு கீழ் இருந்தவர்களை ஒரு நபியாக இருந்து, இதெல்லாம் தேவையாங்க? பள்ளிவாசல்ல இதை பத்தி பேசணுமா? மிம்பர்ல நின்று இதை பத்தி பேசணுமா? குர்ஆன் ஓதுனவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆனிலே அரசியல் பேசுகிறான். मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम हदीस में सियासत बात करते,
अल्लाह कुरान में सियासत बात करता है। सियासत और इस्लाम जुदा नहीं है जी, इस्लाम किसी एस्पेक्ट से दूर नहीं है, ये हर एक चीज को कवर करता है। खाने पीने के मसला इस्लाम कवर करता है, ये खाओ ये पियो समझाता है। இஸ்லாம் எந்த ஒரு சட்டத்தையும் இஸ்லாத்திலிருந்து வெளியாக்கல, எல்லா சட்டங்களும் ஒன்று சேர்த்த ஒரு சட்டத்திற்கு பெயர் தான் இஸ்லாம். கைதிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் இஸ்லாம் கிட்ட கேளுங்க. எப்படி நடக்கணும், வேகமா நடக்கணுமா மெதுவா, இஸ்லாம் கிட்ட கேளுங்க. நஜிஸ் போயிட்டு ஜி பாத்ரூம் போயிட்டு எப்படி கழுவணும், ஓ இஸ்லாம் அதை பத்தி சொல்லி, இஸ்லாம் கிட்ட கேளுங்க. எப்படி திருமணம் முடிக்க வேண்டும் இஸ்லாம் கிட்ட கேளுங்க. எந்த ஒரு சட்டத்திலும் பதில் இல்லை என்பதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு பெயர் தான் இஸ்லாம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த செயல் இதுதான். அவருடைய வாழ்நாளிலே மக்களுக்கு தௌராத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து மக்களுக்கு சட்டதிட்டங்களை தூர் சீனா மலையில் ஏறி அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து சட்டத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். இதுவெல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை சரித்திரம் தான். ஆனால் இதையும் தாண்டி அவர்கள் மிகப்பெரிய புரட்சி செய்தார்கள். அவர்கள் அரசாட்சியிலும் அதிகாரத்திலும் அவர்கள் அரசியல் செய்தார்கள் என்பது, ஒரு கெட்ட ஆட்சியை எதிர்த்து தன்னந்தனியாக நின்றார்கள் என்பதும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தின் மூலமாக நமக்கு குர்ஆன் பாடம் எடுக்கிறது. மூன்றாவதாக ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னனாக இருந்தார்கள். ஜி மன்னனாக இருந்தார்கள், அரசாட்சி செய்தார்கள். நபிக்கும் மன்னனுக்கும் கிங்டமுக்கும் என்ன வேலைங்க? நபி எங்க இருக்கணும்? சாதாரணமாக ஒரு காய்ந்த பாயிலே ஒரு குடிசையிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று தஸ்பீஹ் ஓதிக்கொண்டு ஜி பழைய ஜுப்பா போட்டுக்கொண்டு, இன்று அப்படித்தானே மார்க்கம் பேசுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால், ஐயோ ஒரு பத்தியா அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறாரு, கார்ல வந்து இறங்குறார், அவருடைய ட்ரெஸ் பத்தியா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹபீப் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நியமத்தை கொடுத்தால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அவன் ரஹ்மத்தையும் கிருபையும் கொடுத்தால், அதை உங்கள் ஆடையின் மூலமாகவும் வாகனத்தின் மூலமாகவும் அடுத்தவர்களுக்கு காட்டி அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டுமாம். அல்லாஹ் நிறைய கொடுத்தாலும் இன்னைக்கு பிச்சைக்கார வேஷம் போடுறதுக்கு பல பேர் இருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம். अल्लाह जो दिया उसको इजहार करो जी. अल्लाह जितनी नियामतें आप पर दिया है, अल्लाह जब आपको दिया है, आप कौन होते उसको छुपाने के लिए जी. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய மார்க்கம் பேசுபவர்கள் அரசாட்சியிலோ அதிகாரத்திலோ இருக்க கூடாது என்பதற்காக இஸ்லாம் எங்கும் யாரையும் தடை செய்யவில்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நீதிபதியாக இருந்தார்கள். ஜி வெறும் அரசனா மட்டும் இல்ல, ஜஸ்டிஸா இருந்தாங்க. அவர்களுடைய தர்பாரிலே மக்கள் தங்களுடைய குறைகளை எடுத்து வருவார்களாம். நேரம் சுருக்கமாக இருப்பதினால் பல்வேறு தலைப்புகளுடைய தலைப்புகளை மட்டும் தொட்டு கொண்டு செல்கிறேன். சம்பவங்களுக்கு உள் சென்றால் நேரம் போயிடும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன துஆ கேட்டார்கள் தெரியுமா? இறைவா எனக்கு அரசாட்சியை தா. அல்லாஹ் வாயை திறந்து அல்லாஹ் எப்படி கேட்க முடியும்? அரசாட்சி தான். எப்படிப்பட்ட துஆவை கேட்டார்கள் தெரியுமா? இறைவா எனக்கு அரசாட்சியை தா, எனக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்க கூடாது, எனக்கு பின்னாலும் அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் யாருக்கும் கிடைக்க பெறக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை உன்புறத்திலிருந்து சுலைமானுக்கு தான். ஜி அல்லாஹ்விடத்திலிருந்து அரசாட்சியை, ஆட்சியை, மக்களுடைய ஆளுமையை கேட்டு பெற்றார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொடுத்த அரசாட்சி என்ன தெரியுமா? மனிதர்களை கட்டுப்பாட்டிலே கொடுத்தான், ஜின் வர்க்கத்தை கட்டுப்பாட்டிலே கொடுத்தான், காற்றை கட்டுப்பாட்டிலே கொடுத்தான், மிருகங்களை கட்டுப்பாட்டிலே கொடுத்தான். அவர்கள் கண் இமைக்கும் நேரத்திலே பில்கீசுடைய சிம்மாசனத்தை அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்களில் இருந்து ஹஜ்ரத் சுலைமானுடைய தர்பாருக்கு எடுத்து வரும் அளவிற்கு ஆற்றல் படைத்த ஜின்களை அல்ல, மனிதர்களை அல்லாஹ் அவர்களுடைய மஜ்லிஸிலே கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் ஆசிப் பின் பர்கியா போன்ற மிகப்பெரிய வலியுல்லாக்களை அவர்களுக்கு சீடர்களாக மந்திரிகளாக அல்லாஹ் நியமித்தான் என்றால் இதற்கு பெயர் தான் அரசியல், இதற்கு பெயர் தான் அரசாட்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நபிமார்களுடைய வரலாற்றுகளை படித்தால் தான் நமக்கு தெரியும் நபிமார்கள் என்ன செய்தார்கள், எப்படிப்பட்ட புரட்சி செய்தார்கள், எப்படிப்பட்ட அரசியல் செய்தார்கள், எப்படி ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் நிலைத்தார்கள், தங்களுக்கு முன்னால் எப்படி ஆட்சி அதிகாரத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்று குர்ஆன் ஓதுனா தெரியும் இல்ல, ஹதீஸ படிச்சா தெரியும் இல்ல,
நபிமாருடைய வரலாறுகளை பார்த்தா தெரியும். இல்ல ஆனால் வெறுவாயில கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி அரசியல்லாம் தேவையா ஜி? இன்னைக்கு அரசியல்ல ஒரு முஸ்லிம் தாடி தொப்பி போட்டு போறார், நம்ம கமெண்ட்ஸ் என்ன அடிக்கிறது தெரியும், இவருக்கெல்லாம் அது தேவையா ஜி? அல்லாண்டு உட்கார வேண்டியது தானே, அது சாக்கடை, அதுல போய் இவர் ஏன் இறங்குறாரு? இன்னைக்கு நம்ம பேசுறோம் இவர் நல்ல, இவரெல்லாம் எங்க போய், அப்ப என்ன நம்ம சொல்றோம் தெரியுமா? நம் ஆட்சி அதிகாரத்திலே கெட்டவர்கள் தான் இருக்க வேண்டும் என்றும் நாம் சொல்லுகிறோம். நம் தலைக்கு மேல் அதிகாரத்திலே கெட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று நாமே நினைக்கிறோம். நல்லவங்க இருக்கணும் நம்ம நினைக்கல. நல்லவங்களாம் எங்க இருக்க போறோம், இவருக்கெல்லாம் இது தேவையா? ஒரு சின்ன பிரச்சனை நடக்கட்டுமே, அவர் மெதுவா இப்படியே ஜுப்பாவை அப்படியே மடிச்சுக்கிட்டு போவார். என்னவா அவர் நல்லவரா? காரணம் என்ன? நல்லவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை எதுக்குப்பா? நல்லவங்க அவர் வேலை, நீங்க அரசியல் பண்ணாதீங்க, நீங்க பாட்டுக்கு நீங்க போங்க, உங்களுக்கும் இதுக்கும் என்ன காரணம்? கெட்டவர்கள் மட்டும் தான் அரசியல் செய்ய வேண்டும் என்பதாக, கெட்டவர்கள் மட்டும் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக, கெட்டவர்களுக்கு கீழே தான் நாம் வாழ வேண்டும் என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே வேண்டி வருகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நல்லோர்களின் தலைமைக்கு கீழ் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மன்னர் மதீனத்து வேந்தர் என்ன செய்தார்கள்? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் மதீனத்து மண்ணிலே அரசாட்சி செய்தார்கள். மன்னனாக திகழ்ந்தார்கள், கலீஃபாவாக திகழ்ந்தார்கள். அவர்களுடைய அரசாட்சியிலே ஒரு கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் நடத்தணும். என்னென்ன தேவை தெரியுமா? எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக திறமை தேவை, லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம் தேவை, மூணாவது ஜுடிஷரி நீதிமன்றம் தேவை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறுகிய 23 ஆண்டுகளில் எத்துணை துறைகளில் அவர்கள் ஹிதமத் செய்தார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிர்வாக திறமையை தன்னுடைய கட்டுக்கோப்பிலே வைத்திருந்தார்கள். இதற்கு பெயர் அரசியல் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிர்வாகத்துக்கு கீழே என்னென்னதான் வரும் தெரியுமா? பல்வேறு துறைகள் இந்த நிர்வாகத்துக்கு கீழே வரும். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன வரும்? தற்காப்புக்கான உள்ள அந்த துறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிவெடுக்க கூடியது எந்த பொறுப்பில் இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தார்கள். மார்க்கெட் விஷயம், ஃபைனான்ஸ் உடைய விஷயம் யார் முடிவெடுப்பா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு எவ்வளவு கனிமத்துடைய பொருளிலிருந்து எவ்வளவு பங்கு சேர வேண்டும், யார் எவ்வளவு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று அந்த பணம் பொருளாதார விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த துறையை வகித்து வந்தார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னால் இல்லாத ஒரு துறை ஹிஸ்பா என்று சொல்வார்கள். கடை வீதிகளிலே எல்லோரும் எப்படி வியாபாரம் செய்கிறார்கள் என்பதற்காக ஒரு சில மக்களை நியமித்து அவர்கள் ரோந்து பணியிலே ஈடுபட்டு அவர்கள் கண்காணிக்க வேண்டும். பஜாரிலே தொழில் செய்யக்கூடிய இடத்திலே, விற்பனை செய்யக்கூடிய இடத்திலே நீதி நிலைக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை நியமித்தார்கள் என்றால் இதற்கு பெயரும் அரசியல் இல்லையா? தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் தொழுகையிலே இமாமாக இருந்தார்கள், குத்பாவிலே ஹதீபாக இருந்தார்கள், பாசாரிலே வணிகராக இருந்தார்கள், தன்னுடைய நாட்டுக்கு அதிபதியாக இருந்தார்கள். ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடிய ஜட்ஜி யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவிதா சுப்ரீம் கோர்ட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதித்துறையிலும் சிறந்தவர்களாக நீதிபதியாக இருந்தார்கள். அன்பர்களே, எல்லா துறையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுதாரணமாக. வெறும் தொழு வச்சுட்டு நோன்பு வச்சுட்டு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுங்க, 5 வேளை தொழுவுங்க, ஜகாத்து கொடுங்க, இதுக்கு பேர் தான் மார்க்கம். சண்டையா? வேணாப்பா. அதிகாரமா? ஐயோ அதுக்கு போயிடாதீங்க. அரசியலா? பேசிடாதீங்க. இப்படிப்பட்ட பாடம் இஸ்லாமும் எடுக்கவில்லை, தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை. இது யாருடைய சூழ்ச்சி தெரியுமா? யாருடைய சூழ்ச்சி தெரியுமா? வெறும் குத்பால சாதாரணமா இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் பெரும் பங்கு வாய்த்த உலமாக்கள், ஃபர்ஸ்ட் கேபினெட்ல இருந்த அபுல் கலாம் ஆசாத் நம்ம வெறும் பேர் மட்டும் சொல்றோம். அவருடைய ஃபுல் நேம் என்ன தெரியுமா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மிகப்பெரிய ஆலிம், மினிஸ்டர், எஜுகேஷனல் மினிஸ்டர், 2 வாட்டி வந்தாங்க. ஆலிம் பெருந்தகைகள் எல்லாம் அப்படி இருந்தார்கள். பிறகு பார்த்தாங்க இது வேலைக்காவது. முஸ்லிம்கள் வந்தாங்கன்னா அவங்களுடைய மெயின் ஏஜென்ட்டாவே ஜும்மா குத்துபாலியே எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணி மக்களை மாத்திடுறாங்க. இவர்களை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் வேறு அரசியல் வேறு என்ற கருத்தை இவர்களுக்கு மத்தியிலே திணித்து விட்டால் இவங்க யாரும் அரசியல் பக்கம் வரமாட்டாங்க. காலம் போக போக அந்த அவர்கள் திணித்த அந்த விஷயம் நமக்கு மத்தியிலே பரவி
அரசியலா அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அவங்க நடத்திட்டு போட்டோம். அன்பர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். ஒருவேளை அரசாட்சி செய்வது மார்க்கத்திற்கு எதிரானது, அரசியல் செய்வது மார்க்கத்திற்கு எதிரானது, இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுந்த நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கரை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அல்லவா? ஹஜ்ரத் அபூபக்கர் சொல்லி இருக்க வேண்டும், இமாமத்தை நான் பாத்துக்கிறேன், கிதாபத்தை நான் பாத்துக்கிறேன், தஃப்சீர் நான் செய்றேன், மார்க்க சட்டம் நான் சொல்றேன், ஆனா கலீஃபாவா நான் ஆக மாட்டேன், அது அரசியல், அதுல நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். அப்படி சொல்லவில்லை. எந்த இமாமாக ஹஜ்ரத் அபூபக்கர் முசல்லாவில் நின்று தொழ வைத்தார்களோ அவர்கள் தான் கலீஃபா, அவர்கள் தான் ஆட்சி அதிகாரம் செய்தார்கள். ஹஜ்ரத் உமருடைய காலம், ஹஜ்ரத் உமரும் அல்லல்லாஹ் அரசியலில் ஈடுபடக்கூடாது, அரசாட்சியில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அல்ல, இரவிலே ரோந்து பணி செய்து நாளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த நஹர் ஃபுராத்துடைய ஓரத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி பசியில் இறந்து விட்டாலும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாளை மறுமையிலே இந்த உமரிடம் கேள்வி கேட்பான் என்று மக்கள் பிரச்சனையை தங்கள் பிரச்சனைகளாக, மக்களுடைய தேவைகளை தங்களுக்கு தேவைகளாக்கி அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹிதமத்தில் ஈடுபட்டார்கள். அதற்கு பெயர் தான் அரசியல். ஆனா அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கரும் ஹஜ்ரத் உமரும் மிகப்பெரிய ஒரு நுட்பமான வேலையை செய்தார்கள். என்ன தெரியுமா? பெருமானார் தான் நீதித்துறை அதிபதியாக இருந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்திலும் ஹஜ்ரத் உமருடைய காலத்திலும் நீதிபதியாக வேறு ஒரு நபரை கலீஃபாக்கள் நியமித்தார்கள். காரணம் என்ன? ஜி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், ஒருவேளை உமரை நீங்கள் தவறில் கண்டால் நீங்க தப்ப சுட்டி காட்டலாம். சொல்லுவோமா நம்ம? ஒருவேளை உமரை நீங்கள் தவறிலே கண்டிருந்தால் என்ன நீங்க சுட்டி காண்பிக்கலாம். அங்கிருந்து ஒரு சஹாபி எழுந்து சொன்னார்கள், உமரே தேவைப்பட்டால் வாளாலும் உங்களுக்கு நாம் பாடம் எடுப்போம். ஹஜ்ரத் உமர் சொன்னாங்களா? சரிப்பான்னாங்களா? அப்படிப்பட்ட தூய அரசியலில் இஸ்லாம் நம்ம இருக்க சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு வந்த ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜஹஹும் ரலியல்லாஹு தஆலா அலைஹிம் அஜ்மஈன் இவர்கள் எல்லாம் அரசியலையும் இஸ்லாத்தையும் ஆன்மீகத்தையும் தனித்தனியாக பார்க்கவில்லை. எந்த இஸ்லாம் நமக்கு தலைக்கு மேல் இருக்கிறதோ இது அனைத்து துறைகளிலும் அனைத்து விஷயங்களிலும் நம்மை ஒன்று சேர்த்து நடக்க சொல்லுகிறது. அன்பர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், கர்பலாவுடைய மைதானத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை பேரனார் ஹஜ்ரத் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். அவருடைய கொலைக்கு பின்னணி என்ன தெரியுமா? யஸீத் என்ன மறுத்தா? நீ ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் இல்லை என்று ஹஜ்ரத் ஹுசைனை சொன்னானா? இல்ல, நீங்க பேரப்புள்ளதான், நீங்க மார்க்கம் பேசக்கூடாது என்று பேன் பண்ணானா? தடை விதித்தானா? இல்ல, நீங்க மார்க்கம் பேசலாம், நீங்க இமாமத்து பண்ணக்கூடாதுன்னு தடை விதித்தானா? இமாமத்து பண்ணுங்க. மதீனத்து மக்களுக்கு நீங்கள் பாதுகாவலாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னானா? நீங்க எல்லாம் செய்யுங்க. யஸீத் என்ன சொன்னா? ஜி எல்லாம் பண்ணுங்க, அரசியல்ல மட்டும் வந்துடாதீங்க. யஸீதுடைய வார்த்தை என்ன? இமாமத்து செய்யுங்க, ஹிதாபத்து செய்யுங்க, மக்களுக்கு பாடம் எடுங்க, ஹதீஸ் படிங்க, குர்ஆன் ஓதுங்க, எல்லாம் நன்மை செய்யுங்க, ஜிக்ர் செய்யுங்க, இரவு நேர தொழுகையை தொழுங்க, அதை மட்டும் பார்த்துக்கங்க. எதுக்கு வந்துடாதீங்க? அரசியல்னு வந்துடாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். இமாமுனா சையதுனா சையது ஷுஹதா எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிள்ளைகள் தாகத்தோடு இருக்கும் பொழுது தன் நாவை கொடுத்தார்களோ, எந்த பிள்ளைகள் பெருமானார் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது முதுகிலே ஏறினார்களோ, எந்த பிள்ளையை தன் நெஞ்சோடு அணைத்து எம்பெருமானார் முத்தம் கொடுத்தார்களோ அந்த இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதற்காக கர்பலாவுடைய மைதானத்திற்கு சென்றார்கள் தெரியுமா? மார்க்கத்தை பிளவு போட்டவன் யஸீத், மார்க்கம் வேறு அரசியல் வேறு என்று சொன்னவன் யஸீத். இந்த பிளவு போட்டதை நானும் ஏற்றுக்கொண்டேன் என்றால் எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் மார்க்கம் வேறு அரசியல் வேறு என்று தான் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பிளவு பெருமானாருடைய அரசாட்சி இல்லை. இந்த பிளவு ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அலைஹிம் அஜ்மஈன் அவருடைய காலகட்டத்தில் இல்லை. இந்த பிளவு என் காலத்தில் ஏற்பட்டு நான் அமைதி காத்தால் பிற்காலத்தில் வரக்கூடிய மக்கள் மார்க்கம் வேறு ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்று எடுத்து கொள்வார்கள் என்பதற்காக தன் உயிரையும் கொடுத்தார்கள் ஹஜ்ரத் சையதுனா சையது ஷுஹதா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் மதீனாவுக்கு போயிட்டு அஹதே மீசாக் செய்றாங்க. யஹூதிகளை அழைத்தார்கள், கிராமவாசிகளை அழைத்தார்கள், முஸ்லிம்களை அழைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை உலகத்தின் மண்ணில் இல்லாத ஒரு கான்ஸ்டிடியூஷனை பில்ட் பண்றாங்க.
யாராவது நமக்கு தலைவராக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த மக்களும் சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உபை இருந்தான். அது வரைக்கும் தலைவன் மாதிரி ஒரு போஸ்ல. அன்றிலிருந்து மக்காவுக்கு என்று மன்னர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் எடுத்து வைத்தார்களோ, மதீனத்து மக்கள் ஒட்டுமொத்த மக்களும், அது யஹூதிகளாக இருக்கட்டும், நசாராக்களாக இருக்கட்டும், எந்த ஒரு கிளையை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும், எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், எங்களுக்கு தலைவர் என்று சொன்னால் அது முஹம்மது பின் அப்துல்லா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வாகத்தான் இருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. தங்களுக்கு அவர்கள் நீதியை ஒரு கான்ஸ்டிடியூஷனை பில் பண்றாங்க. இதற்கு பெயரும் அரசியல் இல்லையா? பத்ர் போர், டிஃபென்ஸ் ஒரு மிகப்பெரிய போர், இதற்கு பெயரும் அரசியல் இல்லையா? உஹது போர் அரசியல் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுந்த நேரத்திலே எத்தனை காலங்க இப்படி அடிமையே வாழ போறோம் ஜி? எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க ஜி? எத்தனை தலைவர் இருக்க போறாங்க? ஒரு அடுத்த மாநிலங்கள்லாம் ஸ்பீக்கர்ல பயான் பாங்க சொல்லக்கூடாது, தெரியுமா? உள்ளதான் சொல்லிக்கணும், வெளியில சத்தம் போகக்கூடாது. அந்த ஊர்களில் இருந்து அந்த மாநிலங்களுக்கு இருந்து அந்த சட்டம் தமிழகத்திற்கு வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? பெண்கள் ஹிஜாபு போடக்கூடாது ஸ்கூல்ல, அல்லது பல பேர் ஓப்பன் டிக்ளேர் பண்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னாக்கா பெண்கள் ஹிஜாபை நாங்கள் பேன் பண்ணுவோம், மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது. காரணம் என்ன? இதை பற்றி நாங்கள் பேசவில்லை என்று சொன்னால் வேற யார் பேசினாலும் புரியாது ஜி. இதை பற்றி உலமாக்கள் பேசவில்லை என்று சொன்னால், சுதந்திர போராட்டத்திற்காக வாட்ஸ்அப் இல்லை, மெயில் இல்லை, மேகசின்ஸ் இல்லை, நியூஸ் பேப்பர் இல்லை, மக்களுக்கு உபதேசம் செய்தது யார் தெரியுமா? ஜுமாவுடைய மேடைகளில் இமாம் பெருந்தகைகள் செய்தார்கள். ரமதானுடைய மாதத்திலே ஜுமாவுடைய மேடைகளில் இருந்து உலமாக்கள் செய்த மிகப்பெரிய உபதேசத்தின் பரிசுத்தான் அன்று வாழ்ந்த மக்களில் அதிகபட்சமான முஸ்லிம்கள் அந்த போரிலே கலந்து கொண்டார்கள், சுதந்திரத்திற்காக போராடினார்கள். இமாம்கள் இன்னைக்கும் ஜிபு போட்டு இருந்தோம்னாக்கா அவ்வளவுதான், எங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிருச்சா அல்ஹம்துலில்லாஹ், நாங்க போயிட்டோம்னாக்கா நாளை அல்லாஹ்வுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து இன்று வரை ஒரு தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், இதுதான் என்னுடைய கருத்து ஜி. இதை மட்டும் ஸ்ட்ரைட்டா சொன்னாக்கா உங்களுக்கு புரியாது. இஸ்லாமும் அரசியலும் ஒன்றுதான், புரிஞ்சிருச்சா? தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க, அந்த ட்ரெஸ் எப்படி இருந்தா வாங்கணும்? நம் பெண் குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க, ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கு, வாங்குவீங்களா? ஆனா நல்ல ட்ரெஸ் வாங்குவீங்களா? அந்த ஆடையிலே இஸ்லாத்தை பார்ப்பீர்கள், இஸ்லாம் இருக்கிறதா? உணவை வாங்க போறோம், ஒரு ஹோட்டலுக்கு போறோம், உணவிலே இஸ்லாம் இருக்கிறதா? ஹலாலாக அறுக்கப்பட்ட உணவா? அந்த சாமி துணை இந்த சாமி துணைன்னு எழுதி போட்டிருக்கானா? அல்லது ஒரு போட்டோ மாட்டிருக்கானா? இல்ல ஹாதா மின் ஃபதுலி ரப்பி ஹலால்னு உணவிலே எதை பார்க்கிறோம்? இஸ்லாத்தை வைத்து உணவை தேர்ந்தெடுத்தோம், இஸ்லாத்தை வைத்து ஆடையை தேர்ந்தெடுக்கிறோம். எல்லாம் இப்படித்தானே பண்றோம். ஒரு வீட்டுக்கு போறோம், பாங்க சவுண்ட் கேட்குமா? கிப்லாவை பார்த்தா மாதிரி வீடு இருக்கா? வீட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? இஸ்லாத்தை வைத்து வீட்டை தேர்ந்தெடுக்கிறோம். தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோம் ஜி? நல்ல ஃபேம், நல்ல பாப்புலாரிட்டி, அதனால தேர்ந்தெடுத்தலாமா? அன்னைக்கு அபூ லஹப் கூட தான் இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமை விட ஃபிரௌன் ரொம்ப ஃபேமஸ், அபூ ஜஹல் ரொம்ப ஃபேமஸ். அதனால மக்கள் அவங்க பின்னாடி போனாங்களா? தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? அவனை வைத்து அல்லது அவரை வைத்து இஸ்லாத்திற்கு இப்ப எந்த பார்ட்டியும் நமக்கு முஸ்லிம் பார்ட்டின்னு சொல்ல முடியாது, ஓப்பனா பேசுறேன் ஜி. காரணம் என்ன? பிறகு வரக்கூடிய சமுதாய மக்கள் நம்மளை பிளேம் பண்ணக்கூடாது. அவனுங்க சரியா ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா நமக்கு எதையும் நம்மளை திட்டக்கூடாது ஜி. செல்லக்கூடிய காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முஃமின் கியாமத்துடைய அருகாமையிலே வாழக்கூடிய ஒவ்வொரு தினமும் அடுத்து வரக்கூடிய தினத்தை விட இந்த தினம்தான் சிறந்த தினமா? அடுத்த நாள் இதை விட மோசமா இருக்குமா? அடுத்த நாள் இதை விட மோசமா இருக்குமா? இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை விட நம்முடைய சந்ததியினர் வரக்கூடிய நம்முடைய பிச்சலங்கள் அவர்கள் ஈடுபடக்கூடிய அல்லது அவர்கள் காணக்கூடிய பிரச்சனைகள் இதை விட மோசமாக இருக்கக்கூடும். அதனால என்ன செய்ய போறீங்க? இஸ்லாம் அல்லது முஸ்லிம்கள் எதற்கு ஆதரவு அளிக்கிறார்களோ ஒன்று, உங்களுடைய இஸ்லாம் எதற்கொண்டு பாதுகாக்கப்படுமோ அதற்கு ஓட்டு போடுங்க ஜி. கண்மூடித்தனமாக இன்னைக்கு எல்லா யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், they don't have any, எப்படி சொல்றது, ஒரு லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் தி பாலிடிக்ஸ், ஒண்ணுமே தெரியாது. ஃபேம், அவன் ஸ்கிரீன்ல வரான், ஓகே ஜி. இங்க இருந்து நம்ம மொஹல்லாவில இருந்து வைத்தறிச்சலா இருக்குது. மதரசால ஓதுற பசங்க ஐடி கார்டை போட்டுட்டு டி நகர்ல அவன் வரான், இங்க அந்த அவன் வரான். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். ஒரு காலம் இருந்தது, முஸ்லிம்கள் வந்தால்
காஃபிர்கள் தன் தோளில் இருக்கக்கூடிய துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டுவார்களாம். ஜி, அப்படி இருந்தது ஒரு காலம். இன்னைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம், சிறுநீர் கழித்து விட்டு கழுவாதவனுக்கு பின்னால் தான் ஈமான் கொண்டவன் செல்கிறான் என்றால் அசிங்கமா இருக்கு. ஜி, எப்படிப்பட்ட கேவலமான நிலைமையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இந்தியாவை 90 ஆண்டுகள் ஆண்டோம். ஜி, ஸ்பெயின் வரைக்கும் நம்ம ஆண்ட பூமி அது, முஸ்லிம்கள் ஆண்ட பூமி அது. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் 22 லட்சம் மைல் சதுரடி ஆண்டார்கள் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு. இன்னைக்கு நமக்கு இது ஏன் பவுண்டரி, இது ஓம் பண்ணி 2400 ஸ்கொயர் ஃபீட்ல நம்முடைய எல்லையை முடித்துக் கொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் ஆட்சி அதிகாரம் சரியா இல்லை. குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, இமாம்கள் இருக்கிறார்கள், அமீர்கள் இருக்கிறார்கள், நல்லுபதேசம் செய்யக்கூடியவர் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் பள்ளிவாசல்லையும் முஹல்லாலையும் தான் இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்திலே இல்லை. எதுவரை இவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார்களோ மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய அல்லது நீதியை அமைக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்று சொன்னால் நாமும் சரி, நம் சமுதாய மக்களும் சரி, நம்முடைய சந்ததிகளும் சரி சந்து சிறுக்கும் அளவிற்கு கேவலப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் அந்த கேவலத்தை விட்டு பாதுகாத்தல் புரிவானாக. அன்பர்களே, உங்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த செலக்ஷன் அல்லது அந்த எலெக்ஷன் நல்லவர்களுக்கா கெட்டவர்களுக்கா என்பதை பார்ப்பதை விட யாரை கொண்டு இஸ்லாம் பாதுகாக்கப்படும் என்று பாருங்கள், யாரை கொண்டு நீ முஸ்லிமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை பாருங்கள். ஆடை எடுக்கும் பொழுது இஸ்லாம், உணவை தேர்ந்தெடுக்கும் பொழுது இஸ்லாம், இல்லத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது இஸ்லாம். ஓட்டு போடுறது ஏன் சாய்ஸ், உங்க சாய்ஸ் தான். ஆனா எப்படி பார்க்கணும்? ஒரு முஸ்லிமாக ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எதை கொண்டு தீர்மானிக்க வேண்டுமா? பாலிடிக்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சா தெரியும். ஜி, ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க, மத்தியில் உள்ள சர்க்காரை பத்தி பேசுறதே இல்லை. மத்தியில் உள்ளவங்க சொல்றாங்க, ஒருவேளை அந்த பார்ட்டி ஜெயிச்சு வந்துருச்சுன்னா ஆஃப்டர் தி எலெக்ஷன் we merge with them, எலெக்ஷனுக்கு பிறகு நாங்க ஒன்னு சேர்ந்து போவோம், ஓபன் டிக்ளேர் பண்றாங்க. ஜி, இன்னைக்கு உள்ள சோஷியல் மீடியா பிளைண்டா யங்ஸ்டர்ஸ் கண்மூடித்தனமாக அதுல ஒன்னு வந்துருச்சா லைக் போட்டுட்டானா ஃபார்வர்ட் பண்ணிட்டானா அதுதான் உண்மை. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம். நமக்கு எது வேதமாக இருக்கிறது? நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் இது என்ன சொல்லுதோ அதை நம்புறோம். இன்னுமா நம்மளுக்கு அறிவு வரல? நீ நம்பல, உன்னை நம்ப வைக்கிறாங்க. நீ பார்க்கல, உன்னை அதை தான் ஆல்கரிதம் படி அதை தான் பார்க்க வைக்கிறாங்க. நீ எதை வேணா பாரு, பயான் கேட்டுக்கிட்டு திடீர்னு நடுவில் ஒரு ஸ்க்ரோலிங், திடீர்னு எதனாச்சும் ஒரு ஆட், எது சம்பந்தப்பட்டமாக நீ யாருக்கு ஓட் போடணும்ட்டு நீ முடிவு செய்யல, உனக்கு தெரியாது. உன்னை முடிவு செய்ய வைத்ததும் அவர்கள் தான். இஸ்லாமிய சமுதாய மக்களே, அல்லாஹ் நமக்கு மத்தியில் ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கான். இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த டெமோக்ரஸியை பற்றி, இஸ்லாத்தில் ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய தலைப்பு. ஆனால் இன்று நம்முடைய கரத்திலே நாம் இப்படிப்பட்ட இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த சமத்துவ மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்துணை காலம் நிம்மதியாக இருந்தோம். நாம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தொழுகைக்கு போவதை கொண்டு யாரும் தடுக்கவில்லை. நாம் நம்முடைய ஹலாலை பேணுவதை கொண்டு யாரையும் தடுக்கவில்லை. நம்முடைய நல்ல விஷயங்களில் நமக்கு விடுதலை கொடுத்துள்ளார்கள் என்றால் இந்த விடுதலையை நீடிப்பதற்கும் அல்லது இதை இப்படியே மாற்றியமைப்பதற்கும் நம்முடைய விரல்கள் தான் நாளைக்கு நமக்கு சாட்சியாக இருக்கும். அன்பர்களே, கடைசியாக யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதனை ஓப்பனா சொல்ல முடியாது. ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத் எப்போ வரும் தெரியுமா? உங்க தலைக்கு முன்னால், தலைக்கு மேலே சூரியன் மாறி உதித்தது என்று சொன்னால் உங்களுக்கு கியாமத் வந்துடும். என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கிழக்கிலிருந்து உதிக்கக்கூடிய அந்த உதய சூரியன் மேற்கிலிருந்து உதித்து விட்டால், பெருமானாருடைய ஹதீஸ், நான் ஏன் சைடில் சொல்லல, என்ன சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கிழக்கிலிருந்து உதிக்க இருக்கின்ற அந்த உதய சூரியன் மேற்கிலிருந்து உதித்து விட்டால் என்ன சொல்றாங்க? கியாமத்து வந்துடும்ன்றாங்க. அதனால அது கிழக்கில் இருக்கிற மாதிரி கிழக்கிலேயே வைக்கலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட உதயத்தையே நமக்கு நசீபாக்கி தருவானாக. பிறகு வரக்கூடிய காலத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய சந்ததி மக்களும் சரி, நம்முடைய சமுதாய மக்களும் சரி, தொழுவதிலும் இபாதத்து செய்வதிலும் தப்லீக் செய்வதிலும் எந்த வகையான தடையையும் எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்காமல் நமக்கு பாதுகாத்தல் புரிவானாக. நாம் இந்தியாவிலே நிம்மதியாக முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் தலைமையை நமக்கு நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.